வணக்கம். அடுப்படி சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் சீஸ் வச்சு சில்லி சீஸ் பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேட் சீஸ் எப்படி பண்றதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முதல்ல பராத்தா செய்கிறதுக்கு டோ ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்ல சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துப்போம். பராத்தாக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிருவோம். ½ hour ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டா. நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல கொஞ்சமா எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிடலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம ரொம்ப லேசாக தேய்ச்சோன்னா நம்ம உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வெளில வந்துடும். அதனால சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது ரொம்ப பேசிக்கான ஒரு ரெசிபி தான். இதே மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது சீஸ், பச்சை மிளகா, குடமிளகா ரெட், எல்லோ, க்ரீன் இந்த 3 கலருமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃபில்லிங்காக ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணி பராத்தா ரோல் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச மொசரல்லா சீஸும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் சேர்த்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். சீஸ் அண்ட் சில்லி ஸ்டஃபிங் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் நான் இது கூட உப்பு சேர்த்துக்கல. குடமிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் ஃபில்லிங் ரெடி பண்ணும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபில்லிங்கை வச்சு மாவை நல்லா சீல் பண்ணிடலாம். சீல் பண்ணிவிட்டு ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணி நம்ம பராத்தா தேய்ச்சிடலாம். பராத்தா ரொம்ப ஜென்டலாக தேய்க்கணும். நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங் எல்லாம் வெளில வந்துடும். அதனால் பார்த்து லைட்டாகவே தேய்க்கணும். பராத்தா இப்போ நம்ம தேய்ச்சிட்டோம். இதை தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பராத்தா கூட பீஸ் மசாலா, சன்னா மசாலா இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை செய்யும் போதே நான் பாதி சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 2 minutes ஆகிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த சைடும் 2 minutes குக் ஆகட்டும். நம்மளோட பராத்தா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். நான் அவங்களுக்கு கட் பண்ணி சீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இவங்க எப்படி சீஸ் வலியுதுன்னு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.